பெரம்பூர் திருச்சின்னு 2 தொகுதியில் விஜய் நிற்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 ஃபார்மில் ஒரே மாதிரியான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண தெரியாதாடா உங்களுக்கு? 2 ஃபார்முக்கும் வயசு வித்தியாசம், சொத்து வித்தியாசம், வழக்கு வித்தியாசம்னு ஏகப்பட்ட குளறுபடிகள். ஒரு ஃபார்மை ஒழுங்காக ஃபில் பண்ணுற அளவுக்கு படித்தவன் ஒருத்தம் கூட விஜய் கூட இல்லையாடா? வேட்பு மனுவை பல தடவை திருத்தி மறுபடியும் இன்னைக்கு தான் போய் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இதில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். டிவிகே கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்க்கே இந்த நிலைமைனா, அப்போ டிவிகே கட்சியோட மற்ற 232 தொகுதிகளோட வேட்பாளர்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ரவுடி வேட்பாளர், கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் வேட்பாளர், பொம்பளை பொறுக்கி வேட்பாளர், சினிமா டிக்கெட்டு பிளாக்ல வித்தவன் வேட்பாளர், விஜய் கூட காமெடி பண்ணிட்டு இருந்தவன் வேட்பாளர், மேடையில் ஏறி பேசிட்டு இருந்தவன் வேட்பாளர், ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தவன் வேட்பாளர், லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தவன் வேட்பாளர், லவ் ஸ்பெஷலிஸ்ட் வேட்பாளர். எப்போ டேய், இவனுங்க ஜெயிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல, ஜாலியாக இருக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கானுங்க. இவனுங்களை வச்சு ஆட்சிலாம் பிடிக்க முடியாது. குழந்தைங்களுக்கு ஆய் வேணா கழுவி விடலாம்.